நான் மரண படுக்கையில இருக்கேன். என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்க எக்ஸுக்கு நீங்க தாலி கட்டினா மட்டும்தான் உங்க ஒய்ஃபை நீங்க காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அப்ப அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சொல்லுங்க நிஷா. அக்கா, நான் பாட்டு கத்துக்கலான்னு இருக்கேன். நம்ம அபார்ட்மெண்ட்ல யாரா சொல்லி தருவாங்க? அபார்ட்மெண்ட்ல யாரு? இப்போ பாடினது யாரு? உன்னோட ஹஸ்பண்டா? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. எனக்கும் உங்க பாட்டு சொல்லி தருவாங்களா? இல்ல, அவர் இப்பதான் தெரியாம நாக்க சுட்டுக்கிட்டாரு. நீங்க என்ன பண்ணாலும் அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நம்மள வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, நேத்து சாயந்தரம் நான் எங்க இருந்தேன்னு கரெக்டா சொல்லு. நேத்து சாயந்தரம் நீங்க கிளைண்ட் மீட்டிங்ல இருந்தீங்க. தப்பு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ல. நான் குமார் அவசரப்பட்டிய ஏதாவது சடனா ஒரு gift கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு உக்காந்து எடுத்து நீட்டி பாக்ஸை திறந்தாலே போதும், சந்தோஷம் தாங்காது. உடனே கையை நீட்டிடுறது. வெட்டா வெட்டு, நகத்தை வெட்டு. சமைக்கிற கையில விரல்ல நகத்தை வச்சுக்கிட்டு யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ரமேஷ். 1 செகண்ட் யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஒரே ஒரு செல்ஃபி. யா ஷூர். தேங்க் யூ. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. ரெண்டடா நீ பிரியாணி குண்டாக்குள்ள பேஸ்ட் ஊத்திட்டு இருக்க? ஏங்க பிரியாணி சமைச்சிட்டு இருக்குங்க. பிரியாணி சமைக்கிறதுக்கும் பேஸ்ட் உள்ள ஊத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லைங்க, வீட்டுல கிராம்பு புதினா பட்டை எதுவுமே இல்ல. கடைக்கு போனா லேட் ஆயிடும், இல்ல பிரியாணி செய்ய முடியாது இல்ல. அதனாலதான் நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்களே பேஸ்ட். இதுல எல்லாம் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் சொன்னீங்களா, அதனாலதான் சமைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டேய் என்னடி எல்ப பக்கத்து வீட்டுக்காரன் மொண்டாட்டிய கையில வச்சு தாங்குறியான். அவனை பார்த்து கத்துக்க. கேக்குவாங்க ஓடுற தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நெக்ஸ்ட் டே மார்னிங். என்ன பக்கத்து வீட்டுல இவ்வளவு கூட்டமா இருக்கு? டேய், என்ன பக்கத்து வீட்டுல இவ்வளவு கூட்டமா இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் எது வீட்டுக்காரன் கூட்டிட்டு ஓடிட்டியா? அடப்பாவி. ஆமா, நேத்து ஏதோ சொன்னியே. அவனை பார்த்து கத்துக்க. நான் இதையும் கத்துக்கவா? சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. ஹலோ, இபி ஆபீஸா மேடம்? ஆமாப்பா. மேடம், எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுறீங்களா? ஏன்பா, என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான்.